நிறைய பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா இவ்வளவு வேண்டாலும் காசு உழைச்சி கொள்ளலாம், ஆனால் இழந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க இல்லாமல் இருக்குது. அதுக்கு என்னென்னா வாய்க்குள்ள போகிறது எல்லாத்தையும் கவனிக்கும். வாய்க்குள்ள என்ன காலமாக என்ன சாப்பிட்டோம், மத்தியானம் என்ன சாப்பிட்டோம், இரவு என்ன சாப்பிட்டோம்ன்றதை கவனிக்கும். இதில் என்னென்னா இந்த காலையில் நீங்கள் பல்லு துளக்குறதுல இருந்து இரவு முடியும் மட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ உணவுப் பொருட்களில் இருந்து எத்தனையோ பொருட்களை பயன்படுத்திருப்பீங்களா, அது உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது, உங்களோட நாட்டுக்கும் சம்பந்தம் இருக்காது, உங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது, உங்களோட கொண்ட்ரோல்லையே அது இருக்காது. நீங்க அது ஓர்கானிக்கா, அது இன்ஆர்கானிக்கா, அது நஞ்சு இருக்கா, அதுல நஞ்சு இல்லையான்றது நீங்க உங்களால கண்டே பிடிக்கிறாது. நீங்க ஒரு பொருள் எடுத்தீங்களா அது உங்களுக்கு சாப்பிட்டு இப்ப நீங்க எந்த ஒரு நோய் என்ன எல்லாமே உங்களோட கையில தான் இருக்கு. தீதும் நன்றும் பிறர் தர வரா. நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுன்ற பக்க விளைவு தான் உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு நோய். நீங்க டயபெட்டிக்காரராக இருந்தா உங்களோட நீரிழிவு நோய்க்கு பிரச்சனையே நீங்க தான். நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டின் விளைவு தான் அதுக்கு காரணம். அப்ப நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு பொருட்களையும் இப்ப நீங்க விரத்த மண் சாப்பிட்றாலும் சரி, இப்ப நீங்க பிறந்த குழந்தை ஒன்று ஆரோக்கியமா வளர்க்கணும் இல்ல, நீங்க ஆரம்பத்துல இருந்து என்னென்ன பொருட்களை கொடுத்து வளர்க்குறீங்கன்றதை பார்க்கணும். அது நஞ்சு இருக்குதா, அது நஞ்சு இல்லையா, அது நம்பகரமான இடத்துல வாங்குறோமா இல்லையான்றது ஏற்று நீங்க பார்க்கணும். இப்ப ஒரு நஞ்சு இல்லாத ஒரு பொருள் வாங்கணும், அது ஆரோக்கியமானதா இருக்கணும்னா அது இந்த விளைவுன்றதை பார்க்கணும், அதுண்ட விதையில பார்க்கணும், அது விளைஞ்ச மண்ணை பார்க்கணும், அதுக்கு கொடுத்த இடுபொருட்களை பார்க்கணும், அது அறுவடை செய்து பாதுகாக்கப்பட்ட முறையை பார்க்கணும், அதுக்கு பிறகு அது உணவாக உற்பத்தி செய்யற முறையில பார்க்கணும். அதுக்கு உணவாக உற்பத்தி செய்து உங்களுக்கு விரைக்க பொதியிடுவினம் தானே, அந்த பொதியிடைக்கு அதுக்குள்ள ஏதாவது நச்சுகள் போட்டிருக்கான்னு பார்க்கணும். நாங்க சொல்றது எவ்வளவு விஷயங்கள்லையா இவ்வளவு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க நச்சு பயன்படுத்த வளைக்கிறீங்கன்னா அதனால உங்களோட உடம்புக்கு ஆபத்துகள் தான் வரும். அது உங்களுக்கு ஒரு அடுத்த பக்க விளைவை கொண்டு போகும். அதுதான் உங்களுக்கு நீங்க உழைச்சி வச்சிருக்கிற முழு காசையும் உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கோ அல்லது வேற யாருக்கோ கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். நீங்க அதை அனுபவிக்காமலும் இறக்க வேண்டிய நிலைமைக்கும் வேற வாய்ப்பு இருக்கு. அப்ப அதனால முதல் விஷயம் ஒன்று வீட்டு தோட்டம் தான் உங்களுக்கு நம்பியகரமாக இருக்கு. வீட்டுல உங்களோட கண்ணுக்கு முன்னால செய்வீங்க, அதை அப்படியே எடுப்பீங்க, அதை அப்படியே சாப்பிடுவீங்க, அது உங்களுக்கு நம்பிக்கிறோம். அடுத்தது சமையல் கூட. ஏன்னா இப்ப எல்லாருமே காலம சாப்பாடையும் இரவு சாப்பாடையும் கடையிலேயே முடிச்சு கொள்றோம். மத்தியான சாப்பாடு அந்த நீங்க போற வேலை செய்கிற இடங்களா இருக்கலாம், அப்படி இல்லையா அதுவும் வேற இடத்துலயே வாங்கி சமைக்கிறதுன்றது அறவே தெரியல, ஆக்களுக்கும் தெரியல, சமைக்கிறதுக்கு ஆக்கள் விரும்புறதும் இல்லை. அப்ப அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. எப்ப உங்களோட ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாக்கணும்டா உங்களோட வாய்க்குள்ள போற எல்லாத்தையும் நீங்க கவனிச்சே ஆகணும். கவனிக்காம விட்டீங்களா உங்களோட ஆரோக்கியத்தை நீங்க யோசிக்கவே இல்லை. நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், உள்ளுக்குள்ள எல்லாம் சரியா இருக்குதுன்னு நீங்க வெளியில பார்க்க ஆரோக்கியமா இருப்பீங்க, உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே என்னென்ன பார்ட்ஸ்கள் என்னென்ன நிலைமையில இருக்குது அதற்கு தெரியல. அப்ப இது இப்ப நாங்கள் சிறுதானியத்தை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யறோம். ஒரு விதியை கொடுக்குறோம், அதை எப்படி செய்கிறன்றதை அவனுக்கு ஏ டு செட் எல்லாத்தையும் எடிகேட் பண்றோம். அதுக்கு பிறகு அவன் அறுவடை செய்யக்கே நாங்களே போய் நின்று அதை கவனிக்கிறோம். அதே நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அவனுக்கு வந்துட்டேன்டா அந்த பிரச்சனையை எப்படி நிவர்த்தி செய்யறதுன்றதுக்கு நாங்க போய் நிக்கிறோம். படப்புழு தாக்குதல் வந்துட்டேன்னா பெரிய விஷயம் ஒரு நுண் வாங்கி அதை கொடுக்குறோம், மீன் அமிலத்தை ஸ்ப்ரே பண்ண சொல்றோம். அப்ப அதை நிவர்த்தி செய்கிறார். அப்படி அதே நேரத்துல வேற வெண்பூச்சி தாக்குதல் தத்தி பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்துக்கும் நாங்க எங்கள்கிட்ட சொல்யூஷன் இருக்குது இயக்க முறையில். அது முடிய காவஸ் பண்றதையும் நாங்க போய் நிக்கிறோம். அப்படி எல்லாம் காவஸ் பண்ணி முடிஞ்ச அப்புறம் அதை நாங்க கொண்டு வரது, அதை நாங்க எங்களுடைய ஸ்டோர்ல வச்சிருக்கிறது எல்லாமே அதுக்கு பிறகு நீங்க எங்கட பேக்கெட்டுகள்ல பாத்தீங்கன்னா கூட இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா கூட தெரியும் எந்த வித ரசாயன இதுகளும் கலக்கப்படாததா இருக்கு. ஏனென்றா எங்களுக்கு முக்கியமே ஆரோக்கியம். ஒருத்தர் ஆரோக்கியமா இருந்தா தான் அந்த சமூகம் ஆரோக்கியமா இருக்கும், அந்த சமூகம் ஆரோக்கியமா இருந்தா தான் அந்த நாடு ஆரோக்கியம், அந்த நாடு ஆரோக்கியமா இருந்தால் தனி மனித பொருளாதாரம் விருத்தியாகும். அதனால ஆரோக்கியம்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களோட கையில தான் இருக்குது. நீங்க உங்களோட கையை பார்த்துக்கொள்ளணும். நீங்க ஆரோக்கியம் இருந்தால் தான் நாடு முன்னேறும். நன்றி.